ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन அவ்யக்தி 11। பரிவாருக்கு உங்களை कंबाइंड வரவேற்கின்றோம். रूप की இன்றைக்கு நாள் स्मृति 11. सदा विजयी बनो। आज का विषय है प्यार की எப்பொழுதும் निशानी की வெற்றியுடையவராக இருங்கள். कंबाइंड है। இணைந்து சொரூபத்தின் விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் अवेक्षणी மூலம் எப்பொழுதும் सदा வெற்றியுடையவர்களாக இருங்கள். இன்றைய स्मृति रखो தலைப்பு कि कंबाइंड थे, कंबाइंड है और कंबाइंड रहेंगे। कोई भी ताकत இன்றைய नहीं தலைப்பு जो அன்பின் एक அடையாளம் बार के ஒன்றிணைந்திருப்பது. कंबाइंड இன்றைய स्वरूप को இஷாரா अनुभव இணைந்த कर ரூபத்தில் सके। இருந்தேன், இணைந்த प्यार ரூபத்தில் की निशानी இருக்கின்றேன், है இணைந்த ரூபத்தில் कंबाइंड। இருப்பேன் என்று सदा நினைவில் यह கொள்ளுங்கள். आत्मा और परमात्मा का साथ है। परमात्मा तो कहाँ भी அநேக साथ முறை नहीं இணைந்திருந்தவர்களை होते பிரிப்பதற்கான और சக்தி हर யாரிடத்திலும் समय இல்லை. पर அன்பின் அடையாளம் साथ प्रीति நிலைந்திருப்பதாகும். की இது ஆத்மா अंतिम மற்றும் हानि பரமாத்மாவின் துணையாகும். है। பரமாத்மா எங்கிருந்தாலும் துணையாக இருந்து जिसमें விடுவார். ஒவ்வொருவரிடத்திலும் இணைந்த ரூபத்தில் அன்பை தொடரக்கூடியவர் ஆவார். இப்பொழுதெல்லாம் தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। சாந்தி. ओम शांति। सभी ठीक हैं? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? कुछ जरूर विशेष अनुभव हो रहा होगा कि बाबा का साथ நீங்கள் एல்லாம் और बाबा के साथ சிறப்பான कंबाइंड रहना விஷயங்களை उसका அனுபவம் ज्ञान होगा செய்திருப்பீர்கள். என்ன பாபா और கூட हमने நாம் जैसे இணைந்த சுரூபத்தை வச்சிருக்கிறோம். इशारे பாபாவோட करते करते நாம் प्रयास करते இணைந்திருக்கின்றோம். करते நாம் அனைவரும் என்ன விசேஷமான அனுபவத்தை निरंतर கொண்டிருக்க यानी முடியும். இந்த नेचुरली முயற்சியை செய்வதன் மூலம் நாம் அனைவரும் விரும்புவது என்னன்னா, जैसे நம்மளுடைய यानी முயற்சி என்பது बाबा के இயல்பானதாக साथ இருக்க வேண்டும். நான் பாபாட்ட तो வந்தபோது आत्मा का और बाप का परिचय मिला அந்த நேரத்துல तो परिचय मिलते ही ஆத்மாவினுடைய जैसे அறிமுகம், एकदम பரமாத்மாவினுடைய அறிமுகம் கிடைத்தது. அது கிடைத்த हमारा உடனேயே बाबा के साथ निरंतर अभ्यास, एक माता पिता का संबंध அதுதான் ऐसा என்னுடைய जुड़ गया தொடர்ச்சியான பயிற்சியாக मैंने सुना இருந்தது. कि बाबा केवल பாபாவோடு माता पिता नहीं, உறவு முறையை सच्चे அனுபவம் सद्गुरु செய்தேன். भी हैं। பாபா என்னுடைய தாய் तो फिर தந்தை से என்னுடைய. वहाँ बाबा के प्रति அதன் பிறகு நான் प्यार का நினைச்சேன், निश्चय பாபா என்னுடைய பெற்றோர் और மற்றும் बाबा के கிடையாது, ஆசிரியர் निर्वासन மற்றும் पर भी சத்குருவாக निश्चय। இருக்கின்றார். அதன் மூலம் எனக்கு பாபா மீது बाबा அவ்வளவு हमेशा कहते हैं அன்பும் ना நம்பிக்கையும் ஏற்பட்டது कि आप இயல்பான जब लो முறையில். பாபா तो कौन எப்போதும் என்ன सुनाना है சொல்றார் அப்படின்னா, वो நீங்க नहीं ஞானத்தை सुनते। பகிர்ந்து கொள்ளும் பொழுது अभी हम நிச்சயமாக लोगों ने நீங்கள் அதை யார் फल உங்களுக்கு पुरुष இந்த ஞானத்தை कार्यों में கற்பிக்கின்றார் அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்த வேண்டும். एकदम स्वीकार பல किया விஷயங்கள் இதுல कौन सुना இருக்கு. रहा है। तो ऐसा संबंध जुड़ गया। எத்தனை வருடம் ஒரு तो கல்பத்துல बाबा क्या இருக்கு. चाहते हैं என்ன कि मेरे ஞானம் நாம் बच्चे எல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ निरंतर அவ்வளவு अभ्यास करें, சுலபமாக நாம் ஏற்றுக்கொண்டோம். संबंध बने, அதுதான் பாபாவிற்கு संपूर्ण தேவையாக बने। இருக்கிறது.
என்னுடைய குழந்தைகள் उसके लिए क्या அனைவரும் आवश्यक है சம்பூர்ணமாக कि வேண்டும். कंबाइंड रहे. அதற்கு என்ன அவசியமாக இருக்கு? कई बार अपने அது पास वो இணைந்த शक्ति नहीं स्वरूपம். होती है जितनी चाहिए. சில पर நேரங்களில் अगर बाबा நாம் அந்த कंबाइंड है சக்தி तो எந்த बाबा को சக்தி सब कुछ தேவைப்படுகின்றதோ दिखाई அந்த देता है. நேரத்துல நமக்கு அது இல்லாம இருக்கு. ஆனால் பாபாவோடு और நாம் कभी भी இணைந்திருக்கும் பொழுது பாபா किसी बात சர்வசக்திவானாக में இருக்கின்றார். न அப்போ அதன் மூலம் என்ன हारना है. நடக்கும் அப்படின்னா, ये परम நானும் बाबा கூட है. எப்பொழுதுமே வெற்றி बाबा तो உடையவராக இருப்பேன். सर्वशक्तिमान है. எந்த சூழ்நிலையிலும் நான் தோற்று போக तो முடியாது. उससे ஏன்னா कंबाइंड பாபா फॉर्म में என் கூட இருக்கிறார். अच्छा பாபா अनुभव होता है. சர்வசக்திவான். நான் तो ஒன்றிணைந்த சுரூபத்தில் विचार करिए. பாபாவோடு இருக்கின்றேன். तो बाबा कह இது रहे हैं कि மிக நல்ல आपकी निशानी பயிற்சி. है நீங்க எல்லாரும் இதை कंबाइंड பற்றி बर्थ சிந்தித்து பார்க்க होना. வேண்டும். பாபா சொல்றார், இணைந்த तो சுரூபத்தினுடைய बाबा कहते हैं कंबाइंड रहना. அன்பின் அடையாளம் இணைந்த சுரூபமாகும். பாபா तो सदा சொல்றாங்க, स्मृति में रखो कि कंबाइंड தொடர்ந்தும் है. நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் कंबाइंड रहेंगे. பாபாவோடு இணைந்திருந்தீர்கள். நீங்கள் कंबाइंड है. कंबाइंड நான் रहेंगे. இணைந்த ரூபத்தில் कोई இருந்தேன், ताकत नहीं है. இணைந்த ரூபத்தில் இருக்கின்றேன், இணைந்த ரூபத்தில் अनेक இருப்பேன் बार की என்பதை कंबाइंड की சதா शक्ति से நினைவில் கொள்ளுங்கள். हमें अलग कर सके. யாருக்கும் இந்த तो இணைந்திருப்பவர்களை बाबा कहते हैं பிரிப்பதற்கான कि आपकी சக்தி निशानी யாரிடத்திலும் இல்லை. कंबाइंड रहना. அன்பின் அடையாளம் आत्मा और परमात्मा का இணைந்திருப்பதாகும். साथ है. இது ஆத்மா तो बाबा மற்றும் कहते हैं பரமாத்மாவின் துணையாகும். परमात्मा तो பரமாத்மா எங்கிருந்தாலும் துணையாக இருந்து விடுவார். साथ निभाता ही है. हाँ, ध्यान से सुनिए. परमात्मा தந்தை तो அவருடைய साथ பொறுப்பை निभाता ही है. நிறைவேற்றுவார் எங்கிருந்தாலும். கடவுள் அவருடைய तो பொறுப்பை, हर एक से कंबाइंड சகவாசத்தை கொடுக்கும் அவருடைய பொறுப்பை அவர் எங்கிருந்தாலும் நிறைவேற்றுவார். प्रीत की रीत निभाने वाला है. அவருடைய அன்பின் பொறுப்பை क्या है ஒவ்வொருவருக்கும் प्रीत की அவர் रीत? இந்த இணைந்த ஒன்றிணைந்த சுரூபத்தின் மூலம் நிறைவேற்றுகின்றார். मदद இந்த साथ பொறுப்பு, है. அன்பின் பொறுப்புன்னா என்ன? அவர் உங்களுக்கு உதவி रक्षा करना செய்வார். है. அவர் உங்களை भरपूर பாதுகாப்பு रहें आप, செய்வார். सदा भरपूर रहें. ये बाबा का साथ है. संगम युग के बहुत அந்த अंतिम समय है. உணர்வுகளை, நிறைந்திருக்கும் உணர்வுகளை நாம் உணர்வதுதான் பாபாவினுடைய अभी சகவாசத்தின் कंबाइंड அடையாளமாகும். साथ का. இப்பொழுது இந்த சங்கமகத்தில் மிக குறைவான நேரமே अभी உள்ளது. हमें இந்த குறைவான याद நேரத்தில் करें நாம் பாபாவின் अपनी அன்பை जो भी அனுபவம் செய்ய வேண்டும். பாபாவின் சகவாசத்தை அனுபவம் செய்ய வேண்டும். चाहे बाबा का कार्य இப்பொழுது சுயத்தினுடைய ஸ்திதி दोनों என்பது, हमें பாபாவின் காரியம் कंबाइंड என்பது, இதற்கு நாம் அதிகமான கவனத்தை கொடுக்க வேண்டும். இதை நாம் ध्यान से ஒன்றிணைந்த लेना சுரூபத்தின் चाहिए. மூலம் अभ्यास செய்ய करना வேண்டும். चाहिए. நாம் அனைவரும் இந்த திடமான परसों எண்ணத்தை सभी வைத்திருக்கின்றோம். व्यस्त भी थे. அதனால் रतन मोहन जी से நேற்று था. நான் ரொம்ப மும்முரமாக अपनी இருந்தேன். संस्था தாதியினுடைய बाबा के लिए बहुत அஹ், கடைசி शाम को सुबह கட बहुत कुछ हुआ. விஷயங்கள் எல்லாம் நடந்தன. आज फिर சாயங்காலம் वैष्णवी की நிறைய कंबाइंड रूप में நிகழ்ச்சிகள் இருந்தது. अनुभव करेंगे. இன்று நாம் இன்னும் அதிகமான கவனத்தை கொடுத்து பயிற்சி செய்வோம். பாபாவை இந்த ஒன்றிணைந்த ரூபத்தில் நாம் अव्यक्त मुरली அனுபவம் रिवीजन செய்வோம். 1969 அவ்யக்த से முரளி ரிவிஷன் ज्ञान के 1969 और முதல் स्मृति ஞான मुद्राएं. ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். अव्यक्त वाणी तारीख है 30 सितंबर 1975। அவ்யக்த முரளி सारे ரிவிஷன் कल्प में विशेष पाठ बजाने वाली श्रेष्ठ आत्माओं की विशेषताएं। आगे चलो। त्रेता के बाद कहाँ जाते हैं?
द्वापर। लेकिन द्वापर में भी कहाँ पहुंचे? द्वापर में भी राज्य सत्ता तो होती है ना, वहां धर्म सत्ता और राज्य பகவத்கீதை सत्ता செப்டம்பர் दोनों में 30 बट जाती है। 1975। इसलिए மென்மையான द्वापर हो ஆத்மாக்கள் जाता है கல்பத்தில் விசேஷமான तो பாகத்தை पूर्ण நடிக்கும் में மென்மையான ஆத்மாக்களின் விசேஷ தன்மைகள். केवल राज्य सत्ता இப்பொழுது दूसरी சில்வர் धर्म ஏஜ், सत्ता அதாவது வெள்ளி யுகத்தில் है। நீங்கள் எங்கு செல்வீர்கள்? காப்பர் आप ஏஜ் என்று विशिष्ट சொல்லப்பட்டது, செம்பு आत्माओं யுகம் की என்று சொல்லப்பட்டது. विशेष ஆனால் संस्थान गायब செம்பு யுகத்தில் नहीं எங்கு है। என்று கேட்கப்பட்டது. ஆட்சி चाहे செய்யும் अन्य அதிகாரத்தில் धर्मों में ना இருப்பவர்கள் இன்றும் धर्म सत्ता के செம்புயுகத்தில் आधार से இருக்கிறார்கள் இல்லையா? धर्म அவர்கள் की स्थापना भी करते இந்த हैं। அத்தாரிட்டி, लेकिन இந்த आपकी அதாவது विशेषता அத்தாரிட்டினா क्या அதிகாரம் है जो அப்படிங்கிறது இரண்டுக்கு गायब பிரித்து கொடுக்கப்படுகிறது. अनंत மதத்திற்கும் ஆட்சி हो செய்பவர்களுக்கும் பிரித்து जाता है? கொடுக்கப்படுகிறது. ஏன்னா துவாபர ज्ञानदान யுகத்திலிருந்து फिर भी தான் आप இந்த विशेष இரட்டையாக आत्माओं की இருக்கும் ही விஷயங்கள் बनाएंगे। ஆரம்பமாகிறது. மதத்தினுடைய அதிகாரம் மற்றும் गुणगान आप ஆட்சியினுடைய विशेष அதிகாரம், आत्माओं के ही விசேஷமான बनाएंगे। ஆத்மாக்களின் புகழ் பாடப்படுகிறது. राज्य सत्ता में இந்த भी அஹ், राजाई இந்த जहाज ஆட்சி செய்யும் और அதிகாரத்தில் राजाई இருப்பவர்கள் पावर से இன்னும் அந்த ராஜரீகமான ஒரு आपकी ஸ்பிளண்டர் அப்படின்னா विशेषताओं ஒரு की यादगार में அஹ், अह, शास्त्र बन ஜொலிப்பை जाते हैं। கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் आपकी ராஜாங்கத்தினுடைய சக்தி विशेषताएं याद இருக்கிறது. आती हैं। உங்களுடைய விசேஷ अच्छा, தன்மைகளின் அடிப்படையில் தான் इससे आगे சாஸ்திரங்கள் चलिए। உருவாக்கப்படுகிறது. कहाँ உங்களுக்கு पहुंचे? நினைவிருக்கிறதா உங்களுடைய விசேஷ कलयुग। தன்மைகளை குறித்து? அச்சா, वहां की இப்பொழுது நீங்கள் विशेषता மேல் क्या நோக்கி है? செல்லும்போது எங்கு செல்கின்றீர்கள் என்று கேட்டபோது आप विशेष கலியுகம் என்று आत्माओं के சொல்லப்பட்டது. नाम से அங்கு என்ன விசேஷ सबका தன்மைகள் विषय அப்படிங்கிற होते போது हैं। அங்கும் கூட விசேஷமான हर कार्य ஆத்மாக்களாக की विधि உங்களுடைய பெயரில் அனைத்துமே ஆரம்பிக்கப்படுகிறது. आपकी ஒவ்வொரு विशेषताओं காரியத்தை से செய்யும் பொழுதும் सुमिरन உங்களுடைய होती விசேஷ है। தன்மையின் மூலம் பெறப்பட்ட வெற்றியை அவர்கள் आपके நினைவு नाम से செய்கிறார்கள். அநேக अनेक आत्माओं का ஆத்மாக்களுக்கு உங்களுடைய பெயரே क्षरण होने அவர்களுடைய वाला होता வாழ்வாதாரத்திற்கு है। அடிப்படையாக இருக்கிறது. விசேஷ नाम की महिमा கலியுகத்தினுடைய விசேஷ है தன்மை कलयुग की என்பது विशेषता உங்களுடைய है। பெயர் அவர்களுடைய आपका नाम சூட்சுமம் மற்றும் सब விசேஷமான सूक्ष्म பெறுபேறுகளுக்கு அடிப்படையாக प्राप्तियों का இருக்கிறது. आधार बन உங்களுடைய जाता விசேஷ है। தன்மை உங்களுக்கு தெரியுமா? அச்சா, क्या இப்பொழுது इस மேல் நோக்கி विशेषता செல்லும்போது को நீங்கள் எங்கு जानते हो? வருகின்றீர்கள்? சங்கமயுகம் என்று अच्छा, சொல்லப்பட்டது. फिर आगे चलो। இப்பொழுது நீங்கள் எங்கு कहाँ இருக்கின்றீர்களோ पहुंचे? அங்கு सत्युग। அடைந்திருக்கின்றீர்கள். முரளி நாளை जहाँ மீண்டும் है वहां தொடரும். पहुंच ஓம் गए। சாந்தி. अच्छा, आगे की मुरली कल सुनेंगे। ओम शांति। तेरी वाणी शिव बाबा நாடகத்துல